போட்டாக்ஸ் இல்ல கெரட்டின் எது பண்ணா ஹேர் ஃபால் கம்மியா இருக்கும் மேம்? இந்த ஹேர் போட்டாக்ஸ், கெரட்டின், சிஸ்டீன் இது எல்லாமே ஹேருக்கு பண்ற கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்பா. அதாவது உங்களுக்கு ரஃப் கர்லி ஹேர் இருக்குன்னா இந்த பாண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதா காமிக்கிற ட்ரீட்மெண்ட். இது எது பண்ணாலுமே அவங்க பண்ணும்பொழுது ஹேர் ரூட்டை டச் பண்ணாமே பண்றாங்கன்னாலும் அதை பண்ணும்பொழுது கண்டிப்பா அயர்ன் பண்ணி ப்ராடக்ட்டை போட்டு அயர்ன் பண்ணுவாங்க. இந்த புல் பண்ணும்பொழுதே அங்கேயே கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். லேட்டருமே கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிற சான்ஸ் இருக்கு. இதுல 2 சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். நம்பர் 1, உங்களுக்கு கேர்லியா ரொம்ப டேங்கிள்டா ஹேர் இருக்குன்னா அந்த டேங்கிளிங்னால தான் ஹேர் கொட்டுதுன்னா சம்டைம்ஸ் இந்த சிஸ்டீன் அண்ட் ஸ்மூதனிங் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஹேர் ஃபால் சில பேருக்கு குறையும். ஏன்னா அது ஹேர் ஸ்மூத் ஆயிடுது. இது இல்லாம உங்க ஹேர் ஃபால் ஏற்கனவே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலேயோ இல்ல வேற ஏதோ மெடிக்கல் கண்டிஷன்னாலேயோ ஹேர் ஃபால் இருந்துகிட்டு இருக்குன்னா இதுக்கு நடுவுல போய் நீங்க கெரட்டின், சிஸ்டீன், போட்டாக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஹேர் ஃபால் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு என்ன விட்டமினோ ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து உங்க ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எப்போ ஓகேன்னு சொல்றாங்களோ அப்போ யூ கேன் கெட் இட் டன். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். டேக் கேர்.